கர்த்தரை குறித்த பயம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். இருக்குதா? அது இது இல்லாதனால தானே சும்மா செல்போன்ல கண்டதை உருட்டுறது, பேசுறது, நம்ம செய்யறதெல்லாம் நமக்கு கரெக்டா தெரியுது. அதை யாராவது தடுக்க வந்தா கோபம் வருது. என்ன கர்த்தருக்கு குறித்த பயம் இல்லை. அதான் பக்தியா சர்ச்சுக்கு போறேன்ல, ஜெபிக்கிறேன்ல, அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது போதாது, கர்த்தருக்கு குறித்த பயம் உள்ளத்துல இருக்கணும். அது மாத்திரம் அவருடைய வழிகளில் நடக்கணுமா. நம்ம நடப்பது கர்த்தருடைய வழியா இருக்கணும். அதை இப்ப எங்க கண்டுபிடிக்கிறது? இதுதான் வேத புஸ்தகம். இதுல இருக்குது கர்த்தர் எப்படிப்பட்டவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் அவரை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்குல்ல. அவர் எப்படி நீதியா செயல்படுகிறவர், மன்னிக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தாழ்மை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். நிறைய காரியம் அவரை குறித்து இருக்குல்ல. அவர் நடந்தபடி அவருடைய வழிகளில நடப்பது, அதுக்கு நம்மளை அர்ப்பணித்து கொண்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அப்ப சொல்லுங்க, ஆண்டவரை, இன்றையிலிருந்து எனக்கு ஆண்டவரை குறித்த பயம் என் உள்ளத்துல எப்பவும் இருக்கணும். உம்முடைய வழிகளில நான் நடக்கணும். பேர் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. பைபிளாசை ஜெபிச்சுட்டா நீ திருப்தியா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வழிகளில நான் நடக்கணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்ப பாருங்க, உங்களுடைய காரியம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.